வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. பொள்ளாச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடத்தப்பட்டது. தமிழக அரசு சார்பாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக பொள்ளாச்சி ஆனைமலை கிணத்துக்கடவு வட்டாரத்தில் உள்ள 400 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்வு பொள்ளாச்சி ஜோதி நகர் பகுதியில் உள்ள அருள் ஜோதி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. பொள்ளாச்சி சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்வை துவக்கி வைத்தார். புடவை, வளையல், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட சீர்வரிசைகளுடன் கர்ப்பிணி பெண்களுக்கு மாலை அணிவித்து முகத்தில் சந்தனங்கள் தடவி கையில் வளையல் அணிவிக்கப்பட்டு வளைகாப்பு நிகழ்வு நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை திட்ட அலுவலர் தேவகுமாரி, பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் ஷியாமலா, பொள்ளாச்சி நகர திமுக செயலாளர்கள் நவநீத கிருஷ்ணன், அமுதபாரதி, ஒன்றிய செயலாளர்கள் யுவராஜ், அல்தாப் உசேன், துரை, மருதவேல் உள்ளிட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அலுவலர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வால்பாறையில் வாக்கு இயந்திரங்கள் குறித்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வால்பாறையில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் தேர்தல் ஆணைய இயக்குநர் அர்ச்சனா பட்நாயக் அறிவுறுத்தல்படி வால்பாறை பகுதியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வட்டாட்சியர் அருள்முருகன் நேரில் பார்வையிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பாக வாக்களிப்பது குறித்து வாக்கு இயந்திரம் மூலம் நம்முடைய வாக்குகளை எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும், ஓட்டு அளிப்பது சரியா பதிவாகிறதா இல்லையா என ஒவ்வொரு பகுதிகளிலும் உள்ள பொதுமக்களை வரவழைக்கப்பட்டு தேர்தல் எடுத்துரைத்து வாக்குப்பதிவு குறித்து செயல் விளக்கம் நடத்தினர். மேலும் தற்போது இப்பகுதியில் உள்ள மக்கள் இதனை வாக்களிப்பது தெரியாமல் இருந்தவர்களுக்கு இது ஒரு முன் உதாரணமாக அமைக்கப்படுவதால் தேர்தல் ஆணையத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்வில் பொதுமக்கள் மற்றும் வனத்துறை சார்பாக வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் வன உயிரின மோதல் தடுப்பு காவலர்களும் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி அருகே சூறை காற்றுடன் பெய்த பலத்த மழை காரணமாக தோட்டத்தில் பயிரிடப்பட்ட 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதம். நிவாரணம் வழங்க தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நேற்று காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் மாலை மேகமூட்டத்துடன் காணப்பட்டு நேற்று இரவு பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. குறிப்பாக வடக்குப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக கருமாண்ட கவுண்டனூர் பகுதியில் பாலசபரீஷ் என்பவர் தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தது. மேலும் சுற்றுவட்டார கிராம பகுதியில் உள்ள பெரும்பாலான விவசாயிகள் தென்னை மற்றும் வாழை மரங்கள் பயிரிட்டுள்ளதாகவும் இன்னும் அறுவடைக்கு சில தினங்களே உள்ள நிலையில் இந்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்த விவசாயிகள், இதேபோல சுற்றுவட்டார பகுதிகள் நூற்றுக்கணக்கான வாழை மரங்களும் சேதமடைந்துள்ளது. ஏக்கருக்கு 2.5 லட்சம் செலவு செய்து பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதால் தமிழக அரசு இப்பகுதிகள் முழுமையாக ஆய்வு மேற்கொண்டு சேதமடைந்த வாழை மரங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கங்க, என் பேர் சபரி. இங்கே பொள்ளாச்சிக்கு பக்கத்தடி கருமாண்டகவுண்டனூர் இருந்துருக்குங்க. பார்த்திங்கன்னா நேற்று மத்தியானம் வரைக்கும் நல்ல வெயில் தாக்கம் அதிகமாக இருந்துச்சுங்க. திடீர்னு சாயந்தரம் ஒரு சூறாவளி காற்றாட்டம் பலத்த காற்று, நல்லா 1 மணி நேரம் பக்கம் நல்ல காற்றுங்க. அதில் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு 2000 வாழைக்கணக்கு போட்டிருந்தோம். அது ஃபுல்லாமே முறிஞ்சு விழுந்துருச்சுங்க. வாழை பார்த்திங்கன்னா ஒரு 20 நாளில் வெட்டுக்கு வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அதில் பார்த்திங்கன்னா நல்லா விழுந்துருச்சு. இதே மாதிரி நிறைய பக்கத்தாடி தென்னம்பிள்ளைக, வாழைகை இதுக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அதுகளும் எல்லாம் முறிஞ்சு விழுந்துருச்சுங்க. இதுக்கு அரசாங்கம் பார்த்து ஏதாச்சும் நிதி ஒதுக்கீடு செய்யணுங்க. இங்கே பார்த்திங்கன்னா சுற்றியும் பெரும்பாலான விவசாயிகளில் ஃபுல்லாக வாழை இதுக்கு தான் போட்டிருக்காங்க. இதே மாதிரி நேற்று நடந்த இந்த சூறாவளி காற்றில் எங்கெங்கே என்னென்ன ஆயிருக்குதுன்னு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஸ்டெப் எடுத்து இதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி கொடுங்க. பொள்ளாச்சியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செய்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாள் விழா பொள்ளாச்சியில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அதிமுக நகர செயலாளர் திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக வந்த அதிமுகவினர் புதிய பேருந்து நிலையம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் வீராசாமி, அதிரடி அருணாச்சலம், வடகை கணக்கு உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி நாமோ சுங்கத்தில் அதிமுகவினர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம்.
முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஆனைமலை அடுத்த நாமோ சுங்கம் பேருந்து நிறுத்தத்தில் ஆனைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகதீஷ், முன்னாள் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு தலைமையில் அதிமுகவினர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர். அதனையடுத்து பொதுமக்களுக்கு பொங்கல் வழங்கியும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பரிசாக நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் மகாலிங்கம், மாவட்ட பிரதிநிதி ஜெயந்தி, வேடச்சந்தூர் கிளைச் செயலர் செந்தில்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.